மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோல நம்ம விஜய் ஆஃபீஸ் சம்மந்தமா எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும், அது காவேரியும் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அத பண்ணணும்னு லாயர கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. இத நம்ம ராகினி வேற மாதிரி காவேரி கிட்ட ஏத்தி விட்டுடுறாங்க. டிவோர்ஸ் பத்தி பேசுனாங்க, அப்புறம் கான்ட்ராக்ட் பத்தி பேசுனாங்க அப்படின்லாம் சொல்லி, கான்ட்ராக்ட்ன உடனே ஏன் இவ முகம் மாறுது அப்படின்னு சொல்லி ராகினி எதையோ ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பட் காவேரி அவங்க மைண்ட்ல யோசிச்சு வச்சிருக்கிறது என்னன்னா, கண்டிப்பா கான்ட்ராக்ட் பத்தி ராகினிக்கு தெரிஞ்சிருந்தா இந்த டிவோர்ஸ பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல. அவ ஏதோ அடிச்சு விடுறா. பட் இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. கான்ட்ராக்ட் பத்தி பேசியிருக்காங்க. அது அவ காதுல விழுந்திருக்குன்றது மட்டும் நம்ம காவேரி புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இதுக்காக தான் வக்கீல வர வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்காம நம்ம காவேரி, நேரா போயிட்டு வக்கீல் முன்னாடியே பேசுறாங்க. இந்த விஷயத்த நீங்க என்கிட்ட விட்டுடுங்க. நான் பார்த்துக்கிறேன். இதுல நீங்க எந்த முடிவும் எடுக்காதீங்க. எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். வருத்தப்படுவாங்க அப்படின்னு. இதுல பிரச்சனை ஆகுறதுக்கு என்ன இருக்கு? தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு விஜய் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்த பத்தி பேசுறாரு. கான்ட்ராக்ட் விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்கன்னு காவேரி பேசுறாங்க. ஓப்பனா எப்போ பேசி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.